எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்குது இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார். 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் அப்படின்னாலே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான மாதம்தான். ஏன்னா ராசிக்கு அதிபதி உச்சமடைய போகிற மாதம். அதனால் எப்போவுமே ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது சித்திரை மாதத்தில் இருக்கும். ஏதோ வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் கூட சித்திரை மாதத்தில் நம்ம நல்லா தாண்டா இருப்போம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே நல்லா தான் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. அதே தான் இப்போ சுப கிரகமான குருவோட வேற சேர்ந்துருக்காரு 5. அப்போ அற்புதமான ஒரு இடம் 9ஆவது வீட்டில், அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் குருவும் சூரிய பகவானும் கூட்டணி போட்டிருக்காங்கங்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். தந்தையோட வியாபாரத்தை நாம் எடுத்து நடத்தலாம். தந்தை செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் நம்மக்கிட்ட ஒப்படைக்கப்படும். தந்தையால் 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வருது. அது ஒரு நல்ல மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் குரு இருந்த இடம் அப்படிங்கிறது 9ஆவது இடம். அதோட குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைச்சிது. இப்போ குரு வர்ற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கு வராரு. இது வந்து ஒரு சுமாரான அமைப்பு தான். ஏன்னா கண்டசனி அப்படிங்கிறது இருக்கும்போது குருவும் 10ஆவது இடத்துக்கு வராரு அப்படின்னா 10இல் குரு பதவியில் மாற்றம், வரப்போகிற மாற்றம் வந்து சுயஜாதகத்தில் வலு இல்லை அப்படின்னா சுமாரான மாற்றமாக தான் இருக்கும். 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவானோட பயிற்சி நடக்குது. பஞ்சம அஷ்டமாதிபதியான குரு பகவான் ரிஷபத்துக்கு வராரு அப்படிங்கிறது சுமாராக இருந்தாலும் அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்த போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு உங்களோட ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கு குரு வந்து ராசிக்கு 2ஆவது வீடு, 4ஆவது வீடு, 6ஆவது வீடு இந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. இந்த வீடுகள் எல்லாமே புனிதம் அடையுது. அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்ப ஒற்றுமை பலப்படும். திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், பொண்ணு அமைய மாட்டேங்குது, மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. ஒன்று பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, ரெண்டும் வந்தால் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. எவனாவது கெடுத்து விட்டு போயிடுறான், சாதகம் சரியில்லைன்ட்டு போயிடுறான். இல்லை அந்த பொண்ணு வந்து அப்பா இருக்க இல்லாத வீட்டுக்கு போகணும், தாயார் இல்லாத வீட்டுக்கு போகணும், இப்படி எதையாவது ஒரு குட்டியாலாட்டா பண்ணி விட்டு கெடுத்து வச்சானுங்க பார்த்தீங்களா. ஏன் அப்படி செஞ்சுதாங்க போனாங்கன்னா, குடும்பஸ்தானத்தில் உங்களோட ராசிக்கு கேது உட்காந்துருக்காரு. அவர் தான் இவ்வளோ சிக்கலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த இடத்துல குரு பார்வை பதியுது அப்படிங்கிறதால அந்த கேது புனிதப்பட்டு போகிறாரு. இதுக்கு மேலே திருமண தடை நீங்கி திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதோட வாக்குஸ்தானமும் பலப்படுது 2ஆவது இடம் அப்படிங்கிறது. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றிடலாம். தனம் வாக்கு குடும்பஸ்தானம், காசு பணம் வரும், குடும்பம் புள்ள குட்டியாயிடலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றிடலாம். சமூகத்தில் ஒரு நல்ல மனுஷையா அவன் சொன்னான்னா அதை செஞ்சுட்டு தாயா அடுத்த வேலை பார்ப்பான். அவன் வாக்கை நம்பலாம், அவன் வார்த்தையில் வந்து ஒரு உறுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரையும் எடுத்துடலாம். அடுத்து 6ஆவது வீடு மகரத்தையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது கடன் நோய் பகை எதிரி இது எல்லாத்தையும் அவரே பந்தாடிட்டு போயிடுவார். அப்போ வாங்கின கடனை அடைச்சி விடலாம். கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவனும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க. நீ என்னடா என்ன கேள்வி கேட்குறதும்போது ஒருத்தட்ட 10 ரூபா கடன் வாங்கியிருந்தா கூட கடன்காரன் வந்து பணிவாக கை கட்டி நின்று கேட்குற மாதிரி ஆகிப்போம். ஏப்பா என்னப்பா காசு என்னப்பா ஆச்சு அப்படின்னா, ஏன்டா அப்போ உங்கள் காசு தரமுட்டோமா, நாளைக்கு வாட அவன் மூஞ்சில் தூக்கி எறிவான். இப்படி தான் பதிலே சொல்லுவீங்க நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த காசு பணத்தெல்லாம் தூக்கி எறியக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதோட எதிரிகள் ஏற்கனவே உங்ககிட்ட எதிரிகள் அப்படிங்கிறவங்க பெருசாக சாய்ச்சி மிச்சம் எடுத்துட முடியாது. இப்போ அந்த இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கே உரிதான அந்த ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது தனியாக தெரியும்.
அதுமாரி உடம்புல இருக்கிற வியாதி அப்படிங்கிறது சரியாயிடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நல்லா ஒரு 250 சர்க்கரை இருக்குது, 300 சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால் குணம் கிடைக்கும். ஆனால் சிம்மராசிக்காரங்க வந்து வாயை கட்டாத ஆளுங்க, சர்க்கரை வியாதி இருக்குது இதெல்லாம் திங்காதையா அப்படின்னம்னு வச்சிங்களேன், தின்னா தின்ட்டு போகிறோம் வேலையை பாரு, ஒன்றுமே திங்காமல் வாழ்ந்து நான் என்னத்தை சாதிக்க போகிறேன், போ நான் திம்பந்தான் அப்படின்னு ஏற்று பேசுறது. டாக்டர் ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா கையை பிடிக்குது காலை பிடிக்குதுன்னு 2 நாளைக்கு சாப்பிடுவாங்க, 3ஆவது நாள் கொஞ்சம் நல்லா இருந்தால் விட்டு எரிச்சிட்டு போடுவாங்க, அதேவே திம்பான் அப்படின்னு. அப்புறம் கண்டது கிடையாதுன்னு தின்னுவிட்டு சர்க்கரை ஏறி போச்சு, பிபி ஏறி போச்சுன்னு போய் அப்புறம் டாக்டர்கிட்ட நிற்கிறது, அப்புறம் 2 நாளைக்கு மாத்திரையை தின்னுட்டு அதுக்கப்புறம் விட்டு எரிச்சிடுறது. இந்த மாதிரி ஆளுங்க தான், இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த வீட்டை குரு பார்க்கிறாருங்கிறதால உடலில் இருக்கிற பிணி அப்படிங்கிறது நீங்கும். தாய் வழி ஆதரவு நல்லாயிருக்கும், தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். இதுமாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிறதால இருக்குது. அதோட இந்த மாதத்தில் 8 நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. இது வந்து ஒரு பகை கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் நாம் இழுத்து பிடிச்சி ஓட்டணும். கூட்டாளிகள் இணக்கமாக நடந்துக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க, இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. அதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதோட சித்திரை மாதம் தொடங்கி 3ஆவது நாள்லேயே மீனராசியில் வக்கரமடைஞ்சு கிடந்த புதன் பலமாயிடுறாரு. அவர் வந்து இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா, லாபாதிபதி வக்கர நிவர்த்தி ஆகும்போது பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த காசை திருப்பி கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்மராசிக்காரர்கள் ஒரு சொல்லு தாங்காத ஆளுங்க. எவனுக்காக நம்ம ஒரு ஜாமீன் போட்டு ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டு சொல்லி ஒரு 10 ரூபா பணம் வாங்கி கொடுத்துருப்போம், அவன் ஓடி போயிருப்பான், இல்லை அவன் ஒடிச்சு போயிருப்பான், இல்லை அவன் ஏமாத்திருப்பான், கொடுக்க முடியாத சூழலில் இருப்பான், நம்ம நின்று பதில் சொல்கிற மாதிரி ஆகிப்போம். அப்படியெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொந்த காசை தூக்கி எறிஞ்சிட்டு தான் நிற்பீங்க. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கொஞ்சம் மாதிரி ஏற்றுக்கிட்ட காசு உங்கள் கைக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டியதில் நல்ல நேரம் இருக்குது. அதோட சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் கிளம்பி போயிடுறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறது உடஞ்சி போகுது. 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்துக்கு வராரு. இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம லேசாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். மூட்டு வலி முழங்கால் வலி பிரச்சனை வரும், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் பிரச்சனை வரும், நம்ம ஆதரிக்கிற வேட்பாளர் தேர்தலில் தோற்று போகலாம், இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னா எதுலேயுமே முன்னாடி நின்று செய்யாமல் கொஞ்சம் அப்படியே பின்னாடி நின்று தங்கிக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயத்தை கடந்து போகணும் பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி கொஞ்சம் நம்ம கோவத்தை ஆத்திரத்தை அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு சில விஷயங்களை கடந்து போய்க்கணும். அதுமாதிரி விவசாயத்தில் முன்ன முண்டக்கூடாது. என்ன விளைஞ்சாலும் சரி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், வர்றது ஒட்டுன்னு. புது முயற்சி எதுவும் விவசாயத்தில் செய்ய வேண்டாம். ரியல் எஸ்டேட் இடம் வாங்கல் குடுக்கல் இடைத்தரகர் வேலை பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனமாக இருந்துக்கணும். நம்ம ஒரு இடம் பார்த்து பேசி முடிச்சிருப்போம், அவன் நமக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணி கமிஷன் தராமல் வாங்கிட்டு போடுவான், நம்ம போய் கட்சி கட்டிகிட்டு கிடக்கணும். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதோட சித்திரை 12ஆம் தேதி மேசத்துக்கு சுக்கிரன் வர்றாரு. 3ஆவது வீட்டுக்கும் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது நல்ல நேரம். இந்த நேரத்தில் தான் முக்கிய பிரமுகர்கள் ஊரில் உள்ள விவிஐபி ஒரு அதிகாரி ஒரு அரசியல்வாதியோட நட்பு கிடைக்கும். அதை வச்சு 10 ரூபா கான்ட்ராக்ட் கமிஷன்னு சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இது மாதிரி பெண் பிள்ளைகள் இருந்ததுன்னா ஒரு சுப ருது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம அதுக்கு உண்டான காசு பணம் 10 ரூபாயை சேமித்து வச்சுக்கிறது நல்லது. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சித்திரை 23ஆம் தேதி மேசராசிக்கு புதன் போயிடுறாரு. தன லாபாதிபதி, 2ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 11ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து இப்போ பாக்கியத்தில் அடி எடுத்து வைக்கிற நேரம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த புதனோட மாற்றம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு மாற்றமாக இருக்க போது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். பிஸியாகவே இருப்போம், எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு உண்டான 10 ரூபா லாபம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி விடிய காலையில் எழுந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளித்து முழிச்சு நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இது எல்லா ராசிக்காரர்களுமே பண்ணணும், சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக பண்ணணும். ஏன்னா ராசிக்கு அதிபதியே கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சிங்க. அந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு 9 ஏழைகளுக்கு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள், பசுவுக்கு உணவளிங்க. அற்புதமான ஒரு தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.